ஜெயகாந்தன் சிறுகதைகள். தரிடில். வாசிப்பது சந்தீப். யூரிங். டிரிங். டிங். மை பிளேட் சுற்றுகிறது. மை ரோலர்கள் மேலும் கீழும் ஓடுகின்றன. டங் டட்டங். இம்ப்ரவுன். டட 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 டடக். முங்கில் குச்சி போன்ற ஒரு கால் பெடலை மிதிக்கிறது. ஆம், அந்த இயந்திரத்தின் உயிர் அதில்தான் இருக்கிறது. இந்தச் சப்தமேள சம்மேளத்தின் அர்த்தம்? இருண்ட குகை போன்ற அந்தச் சிறிய அச்சுக்கூடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான். அந்த அச்சுக்கூடத்திற்கு வயசு 20க்கு மேல் ஆகிறது. அங்கே நடக்கிற சராசரி வேலை கலியாண பத்திரிகைதான். சமயங்களில் பில் புக்குகள், லெட்டர் பேடுகள், விசிட்டிங் கார்டுகள் இத்தியாதி வேலைகளும் இடம்பெறும். அங்கிருப்பதெல்லாம் அந்த திருடிலை தவிர 4 ஜாப் டைப்கேஸ்களும் ஒரு சிறிய கட்டிங் நிவினம்தான். சின்ன பிரஸ்தானே. அப்படி என்ன பிரமாத லாபம் கிடைத்துவிடப் போகிறது? ஆனால் பிரஸ்ஸின் முதலாளியான முருகேச முதலியார் மட்டும் 20 வருடங்களுக்குப் பின் எப்படியோ தமக்கென்று ஒரு சின்ன வீடு கட்டிக் கொண்டு விட்டார். கம்பாசிட்டர், பைண்டர், மெவின்மேன் எல்லாம் அதோ திருடிலின் அருகே நின்று வதக் வதக்கென்று காலை உதைத்துக் கொள்ளுகிறானே, விநாயகமூர்த்தி அவன்தான். மாதம் 20 ரூபாய்க்கு பஞ்சமில்லை. சில சமயங்களில் முதலியாரின் மூடு நன்றாக இருந்தால் டீ குடிக்க, நாஸ்டா பண்ண என்ற பேரில் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா வரும்படியையும் சேர்த்தால் நிச்சயம் மாதம் 30 ரூபாய்க்கு மோசமில்லை. விநாயகமூர்த்தி அந்த அச்சுக்கூடத்தில் ஸ்டிக் பிடித்து கம்போஸ் செய்ய ஆரம்பித்தது 12 வருடங்களுக்கு முந்தே. அவன் முதலில் செய்த முதல் கம்போஸ் ஒரு கலியாண பத்திரிகைதான். அன்று முதல் எத்தனையோ பேருக்கு அவன் கையால் எத்தனையோ விதமான கலியாண பத்திரிகைகள் அச்சடித்துக் கொடுத்திருக்கிறான். ஆனால் தனக்கு எத்தனை பேருக்கு நம்ப கையாலே கலியாண நோட்டீஸ் அடிச்சிக் கொடுத்திருக்கோம். இவ்விதம் நினைத்து பெருமூச்சு விடும் விநாயகத்துக்கு இப்போது வயது 30 ஆகிறது. இந்த ஓட்டல்லே போடற ஆரணா சோத்தை எவ்வளவு நாளைக்கு துன்னிக்கிட்டு கிடைக்கிறது? 2, 4 விநாயகத்தின் கை பிரேக்கை அழுத்திற்று. பெடலை உதைத்த கால் நின்றது. திருடிலின் ஓட்டம் நின்றது. அருகிலுள்ள மைட்டின்கள் வைக்கும் ஸ்டாண்டின் சந்தில் அவன் விரல்கள் எதையோ துழாவின. விரலில் சிக்கிய பொடி மட்டையை பிரித்து ஒரு சிமிட்டா பொடியை உறிஞ்சியவுடன் பொடியை துடைத்த புறங்கை அவன் மூக்கின் மீது மையை பூசியது. அதைக் கவனிக்காமல் அருகே காயப்போட்டிருக்கும் பத்திரிகைகளில் ஒன்றை அவன் எடுத்துப் பார்த்தான். மைதான் இன்னா இவனா சப்ளை ஆயிருக்கு. எதுக்கும் அந்த கீழ் ரோலரை மாத்திட்டா சம்முனு இருக்கும். இம்ப்ரெஷன் கொஞ்சம் குறைக்கலாமா? பரவாயில்ல. ஐயையோ, இந்த எழுத்து இன்னா படலையே. மொக்கையா இன்னா எழவு. கொஞ்சம் ஒட்டிக்கினா சரியா போடும். இந்தச் சமயத்தில் ஏய் இன்னாடா மிஷினை நிறுத்திட்டே. அந்த ஆளு இப்ப வந்துடுவாண்டா என்று முதலியார் குரல் கொடுத்தார். ஒரு 4 குடுசார். காத்தாலே நாஸ்டா பண்ணலே, போயிட்டு வந்து மிச்சத்தை போடறேன். சீக்கிரம் வா. வேலை நிறைய கிடக்கு என்று 4 எடுத்து மேசை மீது வைத்தார் முதலியார். ஆவட்டும் சார். இது அவனது வழக்கமான பதில். காசை எடுத்துக்கொண்டு டீ கடைக்கு நடந்தான். 2. ஒரு நாள் பிரஸ்ஸில் விநாயகத்தைத் தவிர வேறு யாருமில்லை. அன்றைய வேளையில் 2 கலியாண பத்திரிகைகளை கம்போஸ் செய்து புரு போட்டு வைப்பதும், திருத்தி வைத்திருக்கும் வாழ்த்து பத்திரத்தை கரெக்ஷன் செய்து அச்சேற்ற வேண்டியதுதான் பாக்கி. அதுக்கு வேற பேப்பர் விட்டணும் என்று முனங்கியபடியே யுரடிலில் மாட்டியிருந்த செஸ்லஸை கழற்றும்போது அவனுக்கு திடீரென ஓர் ஆசை, சாதாரண ஆசை, சிறுபிள்ளைத்தனமான ஆசை முளைத்தது. செஸ்ஸை கழற்றி ஸ்டோன் மீது போட்டான். அதுவும் ஒரு கலியாண பத்திரிகைதான். மேட்டரில் மாப்பிள்ளையின் பெயரை அடுக்கியிருந்த டைப்களை பிரஷால் துடைத்தான். மை நீங்கிய அச்சுகள் பளபளத்தன. 5 சிரஞ்சீவி மரிதரனுக்கும் என்ற எழுத்துக்கள் கண்ணாடியில் பிரதிபலிப்பது போல் இடம் வலம் மாறித் தெரிந்தன. சிரஞ்சீவி மரிதரனுக்கும் வீட்டிங் ஸ்டிக்கை ஓரத்தில் நிறுத்தி மல்டிக் கட்டையால் மடார் மடார் என்று 2 போடு போட்டு, வால் கட்டைகளை சற்று தளர்த்திய பின் பின்சரை எடுத்து பாட்டரை அடுத்திருந்த குவாடுகளை அழுத்தி டைப்புகளை நெம்பி சிரஞ்சீவி ஷரிதரனுக்கும் என்ற 12 எழுத்து களை லாகவமாக வரிசை குலையாமல் தூக்கி கேஸ்கட்டை மீது வைத்தான்.
அவன் உதடுகளில் லேசாக ஒரு குறும்புச் சிரிப்பு நெளிந்தது. அவன் கைகள் பரபரவென வேறு 12 எழுத்துக்களை கேஸிலிருந்து பொறுக்கி விரலிடுக்கில் நிறுத்தின. பயல் சிரஞ்சீவியை சாப்பிட்டு விட்டான். விநாயகமூர்த்திக்கும் என்று சேர்த்து பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டான். சிரஞ்சீவி முரளிதரனுக்கும் இருந்த இடத்தில் கி. விநாயகமூர்த்திக்கும் என்ற எழுத்துக்கள் இடம்பெற்றன. ஸ்டோன் மீது கிடந்த செஸ்ஸை முடுக்கி 2 முறை தூக்கித் தட்டி பார்த்துவிட்டு புரடலில் மாட்டினான். சற்று நேரம் மை இழைத்த பின் வேஸ்ட்வீட் ஒன்றை எடுத்து டிரெடிலில் பெட்டின் மீது வைத்து சுருக்கம் நீங்குவதற்காக 2 முறை விரலால் தடவிவிட்டான். காகிதத்தின் சுருக்கம் இல்லாவிட்டால் கூட பேப்பரை பெட்டின் மீது வைத்ததும் டிரெடிலின் தாளகதிக்கேற்ப அவசரமாய்க் காகிதத்தை ஒருமுறை தடவிக் கொடுப்பது அவன் வழக்கம். அடுத்தாற்போல் இடது கை பிரேக்கை மாற்றியதும் டட்டங் என்ற இம்ப்ரஷன் சப்தம் எழுந்தது. பெட்டடிலிருந்த காகிதத்தை எடுத்துப் பார்த்தான். விநாயகமூர்த்திக்கும் செளபாக்கியவதி அனுசூயாவுக்கும் என்ற எழுத்துக்களை பார்த்து விழுந்து சிரித்தான். பத்திரிகையிலிருந்து பெற்றோர் பெயரோ ஜாதிப் பட்டமோ அவன் பிரஜையில் இடம்பெறவே இல்லை. சரி, கையோட இதை டிஸ்ட்ரிபியூட் போட்டுடுவோமே. செஸ்லை கழற்றி துடைத்து சுத்தம் செய்து மேட்டரை எடுத்து காலி பலகையில் வைத்துக் கொண்டு டிஸ்ட்ரிபியூட் போட முனைந்தான். இன்னாடா நீ பண்ற வேலையே ஏடாகோடமாக்கீதே. உன்னை யாரா டிஸ்ட்ரிபியூட் போடச் சொன்னாங்க? நான் இன்னா வேலை சொல்லிட்டு போனேன். நீ இன்னா வேலை செஞ்சுக்கினிக்கீரே. அதை முடிச்சுப்பிட்டு அந்த வாய்த்து பத்திரத்தை கரைக்குன் செஞ்சு மிவில்லை ஏத்திக்க. ஆமா, அது அவசரம் என்று முதலியார் இறைந்தார். 6 ஆவட்டும் சார் என்று வேலையில் ஆழ்ந்தான் விநாயகம். மணி இன்னா ஆனாலும் சர்தான், இன்னிக்கு அத்தை முடிச்சிடணும், இது முதலியாரின் உத்தரவு. 3 மணி 3க்கு மேலாகிவிட்டது. அச்சேற்றி முடித்து கலியாண பத்திரிகை மீட்டர் டிஸ்ட்ரிபியூட் போட்டாகிவிட்டது. வாழ்த்து பத்திர வேலை ஆகஸ்ட் வேண்டும். கரங்கள் மும்முரமாய் வேலையில் முனைந்திருக்கின்றன. மனம் தனக்கும் ஒரு கலியாண பத்திரிகை அச்சடிக்கும் அந்த நாளில் லயித்திருக்கிறது. சூளை அக்கா கையிலே சொன்னா, சொந்தத்திலே ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சிடும். சூளையில் விநாயகத்தின் ஒன்றுவிட்ட தமக்கை ஒருத்தியிருக்கிறாள். ஹீம், பொண்ணுக்கா பஞ்சம்? பொழப்புக்குத்தான் பஞ்சம். முதல்ல ஒரு 100 ரூபாயாச்சும் வேணும், அப்புறம் மாசம் 40 ரூபா வேணாம். திடீரென அவனுக்கு சிரிப்பு பொத்துக் கொண்டு வந்து விட்டது. சிரித்துவிட்டான். இன்னாடா பித்துக் குளியாட்டமா நீயே சிரிச்சிக்கிறே என்றார் முதலியார். நீதான் பாரு சார் என்று வாழ்த்து பத்திரத்தின் பொறுப்பை அவரிடம் காட்டினான் அவன். அதை பார்த்து முதலியாரும் குலுங்கச் சிரித்தார். வாழ்வின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள மனிதனுக்கு அவசியம் ஒரு துணை தேவை என்ற வாசகத்தில் உள்ள துணையில் நைக்கு பதிலாக அச்சுப்பேயின் அந்தக் கூத்தை என்னவென்று சொல்ல? தரக்குறைவான இந்த ஹாஸ்யத்தில் கலந்து கொண்டு சிரித்த முதலியாருக்கு திடீரென தாம் ஒரு முதலாளி என்பது ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. சிரிப்பு இன்னடா சிரிப்பு? காலிப்பயலே, வேலையை பாருடா கைதே என்று அவருடைய கிளரவம் குரல் கொடுத்தது. ஆவட்டும் சார் என்ற அந்த தொழிலாளியின் சிறுமை அதற்கு அடங்கி பணிந்தது. 4 இரவு மணி 7 டூரெடில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் வாழ்த்து பத்திரம் ஸ்டிரைக் ஆகி முடியவில்லை. வீட்டுக்கு புறப்பட்டு முதலியார் விநாயகத்தின் அருகே வந்து நின்று வேலையை கவனிக்கிறார். அவன் மேலெல்லாம் வியர்வை துளிகள் அரும்பி உதிர்ந்து வழிகின்றன. டட 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 டடக் கால் வதக்கென பெடலை உதைக்கிறது. கைகள் பறந்து டிரெடிலில் பேப்பரை கொடுப்பதும் வாங்குவதுமாக இருக்கின்றன. பாவம், மாடு மாதிரி வேலை செய்கிறான் என்று மனசில் முனகிக் கொண்டே முதலியார், இந்தா இதை ராத்திரி சாப்பாட்டுக்கு வெச்சிக்க. இந்தா சாவி, வரும்போது பூட்டிக்கினுவா. நான் போறேன் என்று சாவியோடு ஒரு 8 நாணயத்தையும் சேர்த்துக் கொடுத்தார். முதலாளியின் மனசை புரிந்து கொள்வதில் விநாயகம் அதிசமர்த்தன். சார் என்று பல்லைக் காட்டினான். இன்னாடா சும்மா சொல்லு என்று முதலியார் சிரித்தார். ஞாயிற்றுக்கிழமை எங்க அக்கா வட்டுக்குப் போயிருந்தேன். அங்கே ஒரு பொண்ணு இருக்காம். அதற்கு மேல் அவனால் சொல்ல முடியாமற் போனதற்கு காரணம்,
விஷயம் போய் என்பதல்ல, வெட்கம்தான். அடடே, கலியாண சமாச்சாரமா? அடிசக்கை, நடக்க வேண்டியதுதான் என்று முதலியாரும் குதூகலித்தார். அதுக்கு அட்வான்ஸா ஒரு 100 ரூபா. அதுக்கென்னா, பார்ப்போம். நீ மத்த விஷயமெல்லாம் பேசி முடி என்று சொன்னதும் விநாயகத்தின் மகிழ்ச்சிக்கு ஓர் எல்லை இல்லை. வெளியில் போகும்போது முதலியார் தமக்குள் சொல்லிக் கொண்டார். பாவம், பயலுக்கு வயசாச்சி, 18 வயசிலே நம்மகிட்டே வந்தவன், நம்மைத் தவிர அவனுக்குத்தான் வேறே யாரு? ஒரு கலியாணம்னு செஞ்சு வைக்க வேண்டியதுதான். 5 பிரசில் திருடில் ஓடிக்கொண்டிருக்கிறது. டக் டடக் டடக் டடக். திடீரென விநாயகத்தின் பெருந்தொடைக்கு மேலே அடி வயிற்றுக்குள்ளே குடல் சரிந்து கனன்றது போல், குடற்குழாய் அருந்து தொய்ந்தது போல் ஒரு வேதனை. 8 ஆ என்று அவன் வாய் பிளந்தது. அவன் கால் திருடிலின் பெடலிலிருந்து படீரென விலகியது. கால் விலகிய வேகத்தில் தானே ஓடிய திருடிலின் பெடல் தடதடவென அதிர்ந்து ஓய்ந்தது. விநாயகத்துக்கு மூச்சு அடைத்தது. கேஸ் மீது சாய்ந்து பற்களைக் கடித்தவாறு அடி வயிற்றை அழுத்திப் பிடித்துக் கொண்டான். நெஞ்சில் என்னவோ உருண்டு அடைப்பது போலிருந்தது. மூச்சுவிடவே திணறினான். மெல்ல மெல்ல நகர்ந்து அருகிலிருந்த பானையிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக் குடித்தான். வலி குறைந்தது, ஆனால் வலித்தது. இன்னும் கொஞ்சம்தான், போட்டு முடிச்சிட்டு போயிடலாமே. முக்கி முனகி கால் மாற்றி பெருமூச்செறிந்து பல்லை கடித்தவாறு நிறுத்தி நிறுத்தி இருவாறாக வாழ்த்து பத்திரம் பூராவும் அடித்து முடித்துவிட்டான். புரடிலிருந்து செஸ்லை கழற்றக்கூட பொறுமையில்லை. கதவை இழுத்து பூட்டிக் கொண்டு நடந்தான். நடக்க முடியவில்லை, வலி அதிகரித்தது. வயிற்றில் ஏதோ ஒன்று இருக்க வேண்டிய இடத்திலிருந்து வேறு எதனுடைய இடத்திற்கோ இடம் மாறி, இடம் பிறழ்ந்து வேறு எதனுடைய வழியிலோ வந்து அடைத்துக் கொண்டது போல. அவனால் வலியை பொறுக்க முடியவில்லை. பக்கத்திலிருந்த டாக்டர் வீட்டுக்கு ஓடிப்போய், இல்லை துடித்து துடித்து சாடிப்போய் விழுந்தான். 6 விநாயகத்திற்கு ஹெர்னியாவாம். டாக்டரும் முதலியாரும் சேர்ந்து அவனை சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள். அவனுடைய உடல் வைத்திய மாணவர்களின் ஆராய்ச்சிப் பொருளாகியது. டாக்டர்கள் அவனை பரிசீலிப்பதற்கு பதிலாக தங்கள் புதிய முறைகளை அவன் மீது பிரயோகம் செய்து தங்களுடைய திறமைகளை பரிசீலித்துக் கொண்டனர். நோய், வேதனை, அவமானம். நாட்கள் ஓடின. கடைசியில் அவனுக்கு ஒரு சுபயோக சுபதினத்தில் ஆப்ரேவன் நடந்தது. அதைத் தொடர்ந்து காய்ச்சல் வந்தது. கடைசியில் 1 மாதத்துக்குப் பின் ஒருவாறாக அவனுக்கு விடுதலை கிடைத்தது. 9 ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேறும்போது அவனுக்கு டாக்டர் சொன்ன புத்திமதி அவன் ஹிருதயத்தினுள்ளே சப்தமில்லாமல் ஒரு அதிர்வேட்டை வெடித்தது. நீ கல்யாணம் செய்து கொள்ளாதே. உனக்கே தோணாது. யாராவது கட்டாயப்படுத்தினாலும் அவன் காதுகள் அதற்கு மேல் எதையும் கிரகிக்கவில்லை. 7 விநாயகம் மீண்டும் வேலைக்கு வந்துவிட்டான். இருண்ட குகை போன்று அந்த பிரசைக்குள் புகுந்து ஒரு மாசமாய் பிரிந்திருந்த திருடிலை பார்த்தான். கேலை பார்த்தான், ஸ்டிக்கை பார்த்தான். மனசில் என்ன தோன்றியதோ? திருடிலை கட்டிக்கொண்டு பெருமுச்செறிந்தான். அதோ அந்த கலியாண பத்திரிகை முடுக்கி வச்சிருக்கு. அதை விவில்லே ஏத்திக்கோ. நீ இல்லாம ஒரு வேலையும் நடக்கலேடா. மத்த பசங்க எல்லாம் பிரயோசனமில்லே. உனக்கு அடுத்த மாசத்திலேந்து சம்பளத்திலே 10 ரூபா கூட்டியிருக்கேன். நீ கேட்டியே கலியாணத்துக்கு பணம் 15ஆம் தேதிக்கு மேலே வாங்கிக்க. என்னடா, சந்தோகம்தானே என்று முதலியார் கண்களை சிமிட்டினார். அவன் தலையை திருப்பிக் கொண்டான். அவனையறியாமல் கைகளிரண்டும் முகத்தை புதைத்தன. உடல் குலுங்கிற்று. அழுதானா? பயலுக்கு ரொம்ப வெக்கம் என்று சிரித்தார் முதலியார். அவன் மெளனமாக திருடலின் அருகே சென்று யாரோ கம்போஸ் செய்து வைத்திருந்த யாரோ ஒருவருடைய கலியாண் பத்திரிகையை மனசில் விருப்போ வெறுப்போ சற்றுமின்றி எந்திரம் போல் மெவினில் ஏற்றி காகிதங்களை ஸ்டாண்டின் மீது எடுத்து வைத்துக் கொண்டு மை இழைக்க ஆரம்பித்தான். டடக் டடக். அவனது கால் பெடலை மிதித்தது. டங் டட்டங். இம்ப்ரவுன். அச்சில் வந்தது ஒரு கலியாண பத்திரிகைதான். மிவனை நிறுத்திவிட்டு கேஸ்களுக்கிடையில் செருகி வைத்திருந்த ஒரு காகிதத்தை எடுத்துப் பார்த்தான். 10 கி விநாயகமூர்த்திக்கும் செளபாக்கியவதி அனுசூயாவுக்கும். ஆமாம், அந்த வேஸ்ட் வீக் தான்.
அன்று வயிறு குலுங்க அவனை சிரிக்க வைத்த அந்த விளையாட்டுப் பத்திரிகைதான். அதன் மீது அவன் கண்களில் ஊற்றுப்போல் சுரந்து கரித்த 2 வெப்பமிக்க கண்ணீர் துளிகள் விழுந்து தெரித்தன. இன்னாடா விநாயகம், மிவின் நிக்குது. அவன் வந்துடுவானே. அதுக்குள்ளே முடிச்சிடணும் என்றார் முதலியார். ஆவட்டும் சார். டடக் 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 டடக். ஆம், 2 திரடில்களும் இயங்க ஆரம்பித்துவிட்டன. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.